ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தோட்டத்தில் வந்த சுக்கிட்டி கீரை. இது இன்னைக்கு பறிச்சிட்டேன். இது நிறைய காய்களும் பிடிச்சிருக்கு. அதே சமயம் நுனிகள் பார்த்திங்கன்னா நல்லா எலஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம பறிச்சிடணும். அப்படி இல்லைன்னா பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கீரையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த விதைகளை இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். இதை காய வச்சுட்டு ஓரளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா நம்ம இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு காய வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இதை வத்தல் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் எப்போவுமே பண்ணி வச்சுப்பேன். இப்போது அடுத்ததாக நம்ம பிரண்டையை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் 4 வகையான தண்டு பிரண்டை இருக்குது. இதை நான் கணுக்களை கட் பண்ணிவிட்டு மற்ற நார்களை எல்லாம் உரித்து இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இதை லைட்டாக இப்போது காய போட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றுறதுக்கு நல்லா இந்த மாதிரி காய போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிடும். இது பார்த்திங்கன்னா பட்டை பிரண்டை. அது 2 பக்கம் சைடில் மட்டும்தான் நார் இருக்கும். அதே மாதிரி 4 பிரண்டைன்னு சொல்கிறதுல 4 பக்கமும் இருக்கும். நம்மகிட்ட உருட்டை பிரண்டை எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். இல்லை சில சமயம் ஒரு 2-3 இடத்துல இருந்தும் வரும். ஆனால் அது உருண்டையாக தான் இருக்கும். இப்போ இதை இன்னும் வதக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதை நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். எண்ணெய் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வதக்கும்போது நமக்கு வதங்கிட்ட மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம அப்படி சட்டுன்னு விட்டுறக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சு வதக்கணும். அப்படி சிம்மில் வச்சு வதக்கும்போது தான் உள்ளேயும் நல்லா வெந்து அந்த பிரண்டையில் இருக்கிற சத்து எல்லாமே எண்ணெயில் இறங்கும். அப்போ பிரண்டையில் சத்து இல்லாமல் போயிடுமா அப்படின்னு இல்லை. இது நமக்கு நாக்கு அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்ல ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். அப்படி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கிறதோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறதோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை நம்ம கால் வலி கை வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நமக்கு அது பிரண்டை ஆயில்னே இப்போல்லாம் தனியாக விற்கிறாங்க. அதுவும் நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட சொன்னது. இந்த மாதிரி வதக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வறுத்த பொடியை நம்ம இட்லி பொடியில் சேர்த்திக்கலாம், இல்லை பருப்பு பொடியில் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கருவேப்பிலை தொக்கு பண்ணுவேன் நான். அதில் நான் சேர்த்திக்குவேன். எனக்கு எண்ணெயும் கிடச்சிரும். நமக்கு இந்த பொடியும் நம்ம வேணுங்கிற இடத்துல சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம நொறுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நொறுங்கும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை உடனடியாக பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம செய்யும்போது எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.